Hi friends, welcome to Lavanya's home cooking. நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போஸ்ட் பண்ற அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ garlic ring. வாங்க இந்த பொட்டேட்டோ garlic ring எப்படி பண்றதுங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த 2 உருளைக்கிழங்கு, 6 பூண்டு பல், 1/4 கப் அளவு ரவை, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் பொடி பண்ண மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை நறுக்குனது. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் ரவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சிருக்க பூண்டை தட்டி இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். கூடவே பொடி பண்ண 1 டேபிள்ஸ்பூன் மிளகாயும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க 1/4 கப் ரவையை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை ரவையை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ ரவை தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் எடுத்து வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கை மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா கலந்து கொடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உருளைக்கிழங்கு ரவை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த பிசையும் போதே நமக்கு அடிக்கடி இது கையில் ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டுற சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போது தேய்க்க ஆரம்பிக்கலாம். கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக ஒரு பாட்டில் மூடி வச்சு இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது அடியில் ஒட்டாமல் நமக்கு இந்த ஷேப் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு நல்லா ரிங் ஷேப் சூப்பராக கிடச்சிருக்கு. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம ரிங் இப்போது போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரிங்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரிங்கெல்லாம் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதும் இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ரவை இரண்டுமே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் நல்லா இது எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் போதும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு மொறுன்னு சூப்பராக இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொட்டேட்டோ கார்லிக் ரிங். இதே மாதிரி எல்லா ரிங்கையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ கார்லிக் ரிங் நல்ல மொறுன்னு சூடாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும்.
இந்த பொட்டேட்டோ கார்லிக் ரிங் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.